ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்கினார். ஸோ 23 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை அனுமதியோட தொடங்கினார். அதில் என்னென்ன சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு, எதை ஃபாலோ பண்ணாங்க, எதை ஃபாலோ பண்ணல, என்னென்ன பேசினாங்க, அரசியலுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, மக்களை சந்திச்சு என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த முதல் சுற்றுப்பயணத்துக்கு என்னென்ன விதிகள் விதிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பஸ்ஸுக்கு முன்னாடி 5 வண்டிக்கு மேலே வரக்கூடாது. விஜய் அவர்கள் வந்து ரோட் ஷோ நடத்தக்கூடாது. அதாவது பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்றுட்டு கை காட்டிட்டோ அல்லது பேசிக்கிட்டோ வந்து போகக்கூடாது. எங்கே பேசுகிறதுனால பஸ் அந்த இடத்துல நிறுத்தி தான் பேசணும். ஸோ பஸ் போக பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. வெடிக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். போகிற வழியில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், நிறைய இருக்கும். பொதுமக்களுக்கே அது ரொம்ப இடையூறாக இருக்கும். ஸோ அது நல்ல விஷயம் தான், வெடிக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் சவுண்ட் சிஸ்டம், சவுண்டு ஏதாவது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப கோஷம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. மரக்கடை பகுதிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன ரூட் சொல்லியிருக்காங்களோ அந்த ரூட்டில் தான் போகணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் டிஜிட்டல் பேனர், ஃப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. இந்த ரூல்ஸ் வந்து எந்த கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஒரு பரப்புரைக்கோ எதுக்கோ ஒன்று போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் வைக்காமல் இருக்க மாட்டாங்க. எல்லா கட்சிகளுக்கும் இந்த ரூல்ஸ் இருக்காங்கிறது தெரியல. ஓகே, இது ஒரு ரூல்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச தொடங்கின 30 நிமிடம் மட்டுமே பேச வேண்டும். ஸோ அதுக்கு மேலே பேசக்கூடாது, அதுக்கு மேலே அனுமதி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல நிபந்தனைகளோடு வந்து தொடங்குனது நேற்று பயணம். எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்ப்போம். திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை பகுதிக்கு ஒரு 9 கிலோமீட்டர். நார்மலாக போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஏர்போர்ட்லேருந்து அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிடுச்சு. 9:30 அவர் ஸ்டார்ட் பண்ணி மதியம் 3 மணிக்கு தான் வந்து அங்கே போய் ரீச் ஆகிறார். 2:50 தான் அவர் வந்து ரீச் ஆகிறாரு. ஸோ அவ்வளவு கூட்டங்கள், நெருக்கடிகள், தொண்டர்கள் அப்படியே படை சூழ அப்படிங்கிற மாதிரி அப்படியே படபடையாக அப்படியே எல்லாரும் வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி வண்டியில் அங்கே இங்கே ரோடு ஃபுல்லாக மக்கள் வெள்ளத்தில் தான் வந்து அவர் ஊர்ந்து தான் போனார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காய் சொல்கிறதா இருக்கட்டும், வணக்கம், துண்டு கொடுக்கறது, மாலை கொடுக்கறது, கத்தி, வால் கொடுக்கறது, பரிசாக கொடுக்கறது, பேட்டு. ஸோ அதில் வந்து அவருடைய தளபதியோடைய கையெழுத்தெல்லாம் வந்து வாங்கி ஸோ ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்களாம் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அவர் மேலே இருக்கிற அன்புனால அவங்களாம் வந்தாங்க. அதனால் பல இடையூறுகளையும் சந்தித்தாங்க. விமான நிலையத்தில் ஒரு 5-6 பெண்கள் மயங்கி விழுந்து அவங்கள ஆம்புலன்ஸில் வச்சு தூக்கிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது. இதை தவிர்க்கிறதுக்காக சொன்னாங்க, ஆனால் சொல்லியும் கேட்கல. அவர் மேலே இருந்த மிகுந்த அன்பின் காரணமாக இதெல்லாம் நடந்துச்சு. அந்த மரக்கடை பகுதியில் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து தொண்டர்கள் வந்து காத்திருந்தாங்க தளபதி விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக. ஸோ அவர் கிட்டத்தட்ட சாயந்தரம் மதியம் 3 மணி 2:50 தான் அங்கே ரீச் ஆகிறாரு. ரீச் ஆகி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரவன்லேருந்து மாசா என்ட்ரி கொடுத்த தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் போருக்கு போகும்போது போரில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக குலதெய்வத்தை வழிபட்டுட்டு போவாங்க. 10 வருடம் நடக்கக்கூடிய ஜனநாயக போரில் சந்திக்கிறதுக்காக நம்ம மக்களான உங்களையெல்லாம் பார்க்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சியை பற்றி, திருச்சியில் இருக்கிற பெருமைகளை பற்றி சொல்கிறாரு. திருச்சியில் எதை தொடங்கலாம், அது திருப்புனையாக அமையும். உதாரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் தேர்தலில் நிற்கணும்னு நினச்சது திருச்சியில் தான் 1954. அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1974 வந்து தன்னோட மாநாடு வந்து முதல் மாநில மாநாடு வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம கொள்கை தலைவரான பெரியார் வாழ்ந்த இடம், மலைக்கோட்டை இருக்கிற இடம், திருச்சி வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு பெயர் போன இடம், மதச்சார்பன்மைக்கு ஒரு புகழ்பெற்ற இடம் அப்படின்லாம் சொல்லி திருச்சியை பெருமைப்படுத்துகிறாரு. அப்புறம் உங்களையெல்லாம் பார்க்கும்போது பரவசமாக இருக்குது, ஒரு எமோஷனலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அடுத்த கணமே பார்த்திங்கன்னா மைக் கொஞ்சம் ரிப்பேர் ஆகுது. ஸோ அடுத்து மைக் மாற்றுறாங்க, செக் பண்ணுறாங்க. ஸோ எதுவும் கேட்கல. ஒரு ஒயர் மைக் கொடுத்து கடைசியாக அவர் பேசுகிறாரு. ஆனால் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையாகட்டும், யூடியூப் சேனல்லையாகட்டும் ஸோ அவர் பேசுகிறது தெளிவாக கேட்கவே இல்லை. ஸோ அது ரொம்ப அங்கேருந்து மக்களுக்கு காலையிலேருந்து 5 மணிலேருந்து காத்திருந்த மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அவருக்கு மட்டும் இல்லை, ஸோ நேரலையில் பார்த்துட்டு இருந்த அத்தனை பேருக்குமே அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக அமைஞ்சுது. ஸோ ஆனாலும் வந்து அவர் எதையுமே ஸ்டாப் பண்ணல. தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து இல்லை கேட்கல சவுண்டு கேட்கல அப்படின்னு சொன்னாலுமே அவர் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் பேச வேண்டியதை பேசி முடிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு அங்கேருந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டார். அடுத்தது அரியலூர் புறப்படுறாரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரியலூர் போய் சேருங்க நைட்டு 7-8 மணி ஆகிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கம், சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் ஒரு மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே பேசின சில விஷயங்களை நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சில விஷயங்கள் பேசியிருக்காரு.
என்னென்னு பார்ப்போம். நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்காக எவ்வளோ பணம், எவ்வளோ வசதி, எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்காக சொல்லியிருப்பார். என்னங்க பணம் போதுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு, நான் வந்து அரசியலில் வந்து தான் சம்பாதிக்கணுங்கிறது அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வட மாநிலத்தில் நடந்த ஓட்டு திருட்டு அதையெல்லாம் பற்றி பேசியிருந்தார். ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே தேர்தல் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிச்சிருந்தார். ஒரே நேரத்திலேயே வந்து தில்லுமுள்ளு பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த தொகுதி மறுசீரமைப்பு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொகுதிகளை வந்து அதிகப்படுத்திட்டு தென்னிந்தியாவுடைய பவரை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு மோசடியான வேலைகள் தான் அது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசையும் வந்து விமர்சிச்சிருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுகவை விமர்சிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தீங்க, அதில் வந்து எத்தனை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலாக கேள்வி கேட்டிருக்காரு. அது என்னென்னு பார்ப்போம். கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் வழங்கணும்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? டீசல் விலை 3 ரூபா குறைப்புன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணுவோன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? கல்வி கடன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? வருஷத்துக்கு 10 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? மின்சார கட்டணம் வந்து மாதம் கட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? மீனவர்கள் வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? மீனவர்களுக்காக மீன் உலர்த்தும் தளம் கட்டி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நெசவாளர்களுக்கு கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 12% வட்டியை 8% குறைப்புன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்க 10,000 மானியம் வழங்குன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரும்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கும்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? முதியோருக்கு 1500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? தமிழக வேலைவாய்ப்பில் 75% தமிழர்களுக்காக ஒதுக்குன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? 3 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? ரேஷன் கடையில் மீண்டும் உளுந்து போடுன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அரசு வேலையில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு தருவுன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே வழி பொது வாக்கெடுப்பு தான் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இப்படி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து பதில் வராது. ஏன்னா இருந்தால் தானே. சரி, நான் உங்களையெல்லாம் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி, செஞ்சாங்களா மைடியர் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அன்பா பாசமாக கூப்பிட்டா பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் சொல்லுங்கள் மைடியர் சிஎம் சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து வழங்கியிருக்கீங்க, ஆனால் வந்து ஓசியில் போகிறேன்னு சொல்லி அவங்கள வந்து இழிவாக பேசுகிறீங்க, கேவலமாக பேசுகிறீங்க, அவங்களுடைய மாண்பா அப்படின்லாம் வந்து கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து அங்கே பேசி முடிச்சுட்டு ஸோ அங்கேருந்து புறப்பட்டு குன்னம்பகுதிக்கு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு மக்களை சந்தித்து பேச அனுமதி வழங்கலை. 10 மணிக்கு மேலே ஆகிட்டதுனால அங்கே வந்து அனுமதி வழங்கலை. ஸோ அங்கே வந்து அவர் போய் மக்களை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து புறப்பட்டு கிளம்பிட்டார். கடைசியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் போகணும். ஆனால் வந்து அங்கே ஆல்ரெடி டைம் ஆகிட்டதுனால 12 மணிக்கு மேலே ஆகிட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே அவரை நிறுத்தி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுமதி மறுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே போக முடியல. அங்கேருந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சது. அவங்க வந்து வந்திருந்துருக்கணும், வராமல் போயிட்டாங்க. இது வந்து அரசுடைய வந்து ஒரு அடக்குமுறை, காவல்துறையினால தான் இதெல்லாம் நடந்தது, அவங்க விட்டுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க மேலே எந்த ஒரு தவறும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 9 கிலோமீட்டர் தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் கடந்து 6 மணி நேரம் அது வீணாயிருச்சு. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களும் அவரோட ரசிகர்களும் தொண்டர்களும் தான் காரணம். கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரமே வந்துட்டு பார்த்துட்டு எல்லா மக்களையும் பார்த்துட்டு போயிருப்பாரு, எல்லா பகுதிக்கும் போயிட்டு வந்திருப்பாரு. ஆல்ரெடி அங்கேயே ரெடி. கிட்டத்தட்ட காலையில் 10:30க்கு பேசணும், திருச்சியில் 10:30க்கு பேசலாம்னு போட்டிருந்த பிளான் சாயந்தரம் 3 மணிக்கு தான் பேசினார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கம். ஸோ அதனால் வந்து அரசையும் காவல்துறையும் குறை சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் மாறுங்க, நீங்கள் கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களோட வந்து கனெக்ட் ஆகி பேசவோ உங்களை பார்க்கவோ அவருக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.